ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। ஸ்ரீ சௌந்தர்யலகரியில் நாம் இன்று 44வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல பாட்டு கேட்டுக்கலாம். தனோது க்ஷேமம் நஸ்தவ வதன சௌந்தர்யலஹரி பரிவாஹ ஸ்ரோதः சரணிரிவ சீமந்த சரணிஹி வஹந்தி சிந்தூரம் பிரபல கபரி भारतिमिर द्विषामृन्दैर्बन्दीकृतमिव नवीनार्ककिरणम् तनोतु क्षेमं तव नस्तव वदन सौन्दर्यलहरी परिवागस्रोतः सरणिरिव सीमन्तसरणिः वहन्ति सिन्दूरं प्रबल कबरी भारतिमिरः द्विषां वृन्दै वन्दीकृतमिव नवीनार्क किरणम्. இதான் இந்த பாட்டு. நம்ம ரொம்ப என்ன சொல்றது, இந்த ஸ்லோகத்தை நீங்கள் அப்படியே தமிழாக்கம் பண்ணணும்னா அபிராம பட்டருடைய இந்த அபிராமி அந்தாதியுடைய முதல் ஸ்லோகத்தை மனத்தில் நீங்கள் நினைச்சுக்கணும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போன்ற மலர் மலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோய என் விதிக்கின்ற மேனி அபிராமி என்று விழித்துணையே அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை அப்படியே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இப்போ இந்த ஸ்லோகத்துடைய இது பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய வடுகுனா இந்த தலை சிந்தூரத்துக்கு மேலே இருக்க பாருங்க, அந்த வடுகு இருக்குல்ல, அதுக்கு பேர் வடுகுன்னுவாங்க. ஸோ இந்த சிந்தூரம் அப்படி வைப்பாங்க. அதனால தான் சௌந்தர்யலகரிக்கு சமமாக இருக்கிறது லலிதா சஹஸ்ரநாமம். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு சமமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளும் இருக்கு. நிஜாரண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா நீல சிக்குரா அந்த மாதிரி வார்த்தை. அப்புறமா மெயின் சிந்தூர திலகாஞ்சிதா அப்படின்ற பாருங்க. இதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் சௌந்தர்யலகரியை கோட் பண்ணுற மாதிரி சமமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள். இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா தவ அப்படின்றத முதல்ல எடுத்துக்கோங்க. ஏன்னா துனோது க்ஷேம தவன்னு இருக்கிறதுல அந்த தவ உன்னுடைய, தவனா உன்னுடைய, வதன சௌந்தர்யலகரி, வதனம் என்றால் முகம், சௌந்தர்யம் என்றால் அழகு, லகரி என்றால் உன் முகத்தில் இருக்கக்கூடிய அழகு வெள்ளத்தில் அப்படின்னு மாற்றிக்கணும். ஸோ வதன சௌந்தர்ய லகரி இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கு பாருங்க. தவ வதன சௌந்தர்ய லகரி அதை எடுத்துட்டு உன்னுடைய முகத்தின் அழகு வெள்ளத்தில் பரிவாக ஸ்ரோதக சரணிரிவக எங்க இருக்கு? இது ரெண்டாவது லைன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். பரிவாக ஸ்ரோத சரணிரிவ, இது ஒரே வார்த்தை. ஓகேங்களா? பரிவாகனா பரினா உபசர்க்கம், சுத்தின்னு அர்த்தம். பெருக்கானது ஸ்தோதக வாயால் பாட. ஓகேங்களா? வாய் மீன்ஸ் உன்னுடைய இந்த அழகு வெள்ளத்தில் பெருக்கானது வழிந்தோடுகின்றது. அது எப்படி இருக்கின்றது? ஒரு நதி. இப்போ நீங்கள் சேலத்துலலாம் இருந்ததுன்னா தெரியும், மேட்டூர் இருக்குது. அந்த மேட்டூரில் காவேரி வரும், ஆனால் அதுக்கு வாய்க்கால்னு ஒன்று வச்சுருப்பா. அந்த வாய்க்கால் வழிக்கா கொஞ்சம் தண்ணியை உபரி தண்ணியெல்லாம் திறந்து விடுவா. அதுபோல் அம்பாளுடைய அந்த அழகு என்னும் அந்த பெரிய பிரபாவம் ஆறு, அதில் சிறிய சிறிய கிளை ஆறுகளாக வாய்க்கால் வழியாக செல்லக்கூடிய அந்த நதியை போல உன்னுடைய பரிவாக ஸ்தோத்த சரணிரிவ சீமந்த சரணி. ஓகேங்களா? இவனா அது போல அப்படின்னு அர்த்தம்.
கபரி கபரிபார. இந்த கபரிபாரன்றது இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த கபரிபாரன்றது எதுக்குன்னா கேசபாதத்தில் பலம் கேசபாதத்தில் பிரபல பலம், பிரபலமா, அதான் பிரபல பலம் அப்படின்வாங்க. அதுதான் ரொம்ப பலமா இருக்கு சுவாமி, ரொம்ப பலமா அடிக்கிற அப்படின்னா என்ன, ரொம்ப அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பலம் மிகுந்த. திமிரன்னா ஆக்சுவலி நம்ம தமிழ்லயும் சொல்லுவாங்க ரொம்ப திமிருடா அப்படின்னா என்னன்னா, திமிர என்றால் இருட்டு, ரொம்ப திமிரா இருக்கு அப்படின்னா ரொம்ப அஜ்ஞானத்தில் நீ இருக்கின்றாய் அப்படின்ற. திமிர்னா கர்வம் கிடையாது, திமிர்னா அஜ்ஞானத்தில் இருக்கின்றாய். இதே சௌந்தரிய லகரிலேயே இன்னொரு இடத்துல இந்த திமிரன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்க? அவித்யாயாமந்தஸ்திமிரத்விபிரத்வீபநகரி ஜடானாம் சைதன்யஸ்தவகமகரந்தைக ஸ்ருதி ஜரி. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதே சௌந்தரிய லகரிலேயே இருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா திமிர அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். அப்ப அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு த்விஷாம் விருந்தை. த்விஷாம் விருந்தைன்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, திருஷாம் விருந்தை. விஷாம்னா சிறைபிடிக்கப்பட்டவள். இந்த சத்ருக்கள் எல்லாம், நிறைய எதிரிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த எதிரிகளை எல்லாம் எதிரி கூட்டத்தை வந்தி கிருதம் இவர், சிறைபிடிக்கப்பட்டவர்களை போல. எப்படி ஒரு இருட்டில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சிறைபிடிக்க முடியுமோ அதுபோல சத்ருக்களாக நம் மனதில் இருக்கக்கூடிய காமக்ரோத மதமாச்சரியங்கள் எல்லாம் உன்னால் சிறைபிடிக்க விட்டதம்மா. உன்னை பார்க்கும் போதே எங்களுக்கு காம இச்சை போய்விடுகின்றது. ஜெகஜனனியே என்று மனம் தோன்றுகின்றது. உன்னை ஒரு அன்னையாக காணும் பொழுது, மாதாவாக இருக்கும்போது எங்களுக்கு எப்படி அந்த தீய எண்ணம் மனதில் உதிக்கும். அப்ப அந்த சத்ருக்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டார்கள். நவீனார்க்க கிரணம் இவர். எப்படி இருட்டிலிருந்து நாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒளி தேவை, சூரிய ஒளி தேவை. அதே போல இங்க நவீனார்க்க கிரணம், நவீனகன்னா புதிதாக, ஓகேங்களா, புதிதாக உதித்த அந்த சூரியனின் ஒளி போல நவீனார்க்க கிரணம், உதிக்கின்ற செங்கதிர். அதுக்கு தான் சொன்னேன், அபிராம பட்டர் அப்படியே இதை எடுத்துட்டு இருக்காரு. உதிக்கின்ற செங்கதிர் எப்படி, எங்கே உதிக்கின்றது? இப்ப உன்னுடைய அழகில் முதல் அழகு முகத்துல பார்க்கிறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அதே போல உன்னுடைய அழகை நாங்கள் உன் முகத்தில் காணுகின்றோம். அதிலும் எங்கே நாங்கள் முதல்ல பார்க்கிறோம்னா நெத்தியில, அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த திலகம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சிந்தூரம். அந்த சிந்தூரத்தை காணும் பொழுது அதன் மேலே வடுகெடுத்து வைத்துள்ள அந்த உச்சி திலகம் எப்படி உள்ளது என்றால் சூரியன் உதிப்பது. ஏன்னா சூரியன் காலையில உதிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே சக்கசவேல்னு இருக்கும் வானம். அதுக்கு தான் பேரு சம்ஸ்கிருதத்துல அருணோதயம் சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் சூரியோதயம்ன்றோம். அது சூரியோதயம்ன்றது 9 மணி 10 மணிக்கு மேல வர்றது. அருணோதயம்ன்றது 5 மணிக்கு 5:30 to 6 வந்ததுன்னா அந்த மேகம் பாத்தீங்கன்னா அப்படியே ரத்த கலர்ல சிவந்து இருக்கும். அதுல தக 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 தகதன்னு அப்படியே ஒரு தப்த அயப்பிண்டவதுன்னுவாங்க வேதாந்தத்துல. அப்படியே ஒரு எரிஞ்சிட்டு இருக்க ஒரு பால் மாதிரி, பந்து போல அப்படியே வரும். அதே போல இங்கே அம்பாளுடைய அந்த வடுகில் உள்ள அந்த சிந்தூரம் எப்படி உள்ளது என்றால் அப்படியே செக்கச்சவேல்னு உதிக்கின்ற அந்த செங்கதிர் போல உள்ளது. ஓகேங்களா? சிந்தூரம், சிந்தூரம்ன்றது ஒரு குங்குமம். பெண்கள் எல்லாம் தலையில மீன்ஸ் வடுகளை வைக்கக்கூடியது. அதனால தான் அது ஒரு மங்களத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு சைன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமரும் பார்த்தீங்கன்னா சிந்தூர் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை பண்ணும். ஏன்னா அதுவும் நமக்கு மங்களத்தை தரும், வெற்றியை தரும் என்பதை காட்டுவதற்காக. வகந்தி என்றால் தரிப்பதாக, மீன்ஸ் நீ when you adore or when you wear. சீமந்த சரணிகி, வடிகின் ரேகைக்கு சீமந்த சரணின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நகனா இந்த இடத்துல எங்களுக்கு க்ஷேமம் தனோது, க்ஷேமம் அளிக்க வேண்டும். உன்னுடைய முகத்தில் உள்ள
சிந்தூரத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றதென்றால் உதிக்கின்ற செங்கதிர் போல அந்த உச்சியில் வடுகெடுத்து உள்ள அந்த திலகமானது, இதை பார்க்கும் பொழுது எங்களுடைய அறியாமை என்னும் அகையிருளை நீக்கி ஞான ஒளியை நீ ஏற்றுகின்றாய். எங்களிடம் எல்லா விதமான சத்ருக்களும், இருட்டின் இதுக்கு சத்ருக்கள் வாங்கல அறியாமைக்கு, ஆகையெல்லாம் சிறை பிடிக்கப்பட்டது போல் அம்மா உன்னுடைய அழகு எங்களுக்கு தோன்றுகின்றது அப்படின்றாங்க. இதோடைய பலன் என்னன்னா சர்வரோக நிவர்த்தி. இப்ப இதோடைய பதச்சேதத்தை பார்க்கலாம். ஏ பகவதி, பகவதி எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்காதே. நீங்க அந்த ஸ்லோகத்துல போய் பார்த்தீங்கன்னா பாரதிமிரக பிரபல இருக்கு, இந்த இடத்துலயே பாருங்க. துனோது க்ஷேமம் தவ வதன சௌந்தரிய லகரீம் பரிவாக ஸ்ரோத சரணிமவசீவந்து பாரதிமிரக நம்ம சப்ளை பண்ணிக்கிறோம். ஏ பகவதி தவ வதன சௌந்தரிய லகரி பரிவாக ஸ்தோத்ரஹ சரணிரிவ சீமந்த சரணிஹி சிந்தூரம் வகந்தி பிரபல கபலி பாரதிமிர விஷாம் விருந்தை நவீனார்க்க கிரணம் பந்தீகிருதம் இவ நக்ஷேமம் தினோது அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ இதற்கு சமமான இதுவெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதில் இருக்கிற யந்திரத்தையும் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. க்ளீம் என்னும் பீஜ மந்திரத்தோடு இருக்கக்கூடியது. இப்போ அம்பாளுடைய ஜென்ரல் மீனிங் பார்த்துட்டோம். இப்போ லக்ஷ்மிதரர் இதற்கு எப்படி கமெண்ட்ரி எழுதியிருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். லக்ஷ்மிதரர் சொல்றார், துனோது விஸ்தாரயது திஷத்வித்யர்த்தஹ. அம்பாளுடைய அந்த அழகு எப்படி இருக்குன்னா, க்ஷேமம், அந்த தேவியே உன் முக அழகை அலைகடலாக நான் பார்க்கின்றேன். அது அப்படியே, ஏன்னா கடல் வத்தவே வத்தாது, அதே மாதிரி ஓயவும் ஓயாது. அதே போல் உன் அழகும் எப்பொழுதும் குறையவே குறையாது, எப்பொழுதும் அப்படியே அந்த ஆன்மீகம் என்னும் அலை அடித்து கொண்டே இருக்கிறது. அதனால் அதற்கு துனோது. அடுத்து க்ஷேமம். க்ஷேமம்னா நல்லா க்ஷேமமா இருங்கன்னு சொல்றா பாருங்க. ஆனா லக்ஷ்மிதர் என்ன சொல்றாருன்னா, யோகக்ஷேம ஆத்மகம் சுபம் நக அஸ்மாகம். மா எங்களுக்கு க்ஷேமம்னா உடம்பு சுகம் இல்லைம்மா, எங்களுக்கு ஆத்ம சுகத்தை கொடு, யோகக்ஷேமத்தை கொடு, இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் நன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்க வேண்டும். தவவதன சௌந்தர்ய லகரி பரிவாக ஸ்ரோத சரணிரிவ இதம் ஏகம் பதம் இவேன சக நித்திய சமாசா விபக்தி. இது சம்ஸ்கிருதம் ஆளுங்களுக்காக இந்த பதத்தை சரணிரிவ சீமந்த சரணின்னு இருக்குல்ல, அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்றதையும் அந்த இடத்துல காமிக்கிறார். வதனம் முகம் தஸ்ய சௌந்தர்யஸ்ய சுந்தர பாவஸ்ய லகரீம் உத்சேகேன. ரொம்ப அழகான உன்னுடைய அந்த முக வடிவானது அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம சொல்றது. நம்ம ஆல்ரெடி பதச்சேதம் பார்த்துட்டோம். அடுத்து இதே இதுவுக்கு சௌபாகியவர்த்தினின்றவர் கொடுக்கும்போது சொல்றார், சிந்தூரம் வகந்தி கிருஷ்யம் சிந்தூரம் பிரபல கபல பார தஸ்ய திமிரோபாமா விஷ்டு அப்படின்றார். அதாவது வடிகில் துடிக்கின்ற பெறுகின்ற காரிருள் போன்ற கூந்தலில், அந்த கூந்தல் நடுவுல பார்த்தீங்கன்னா அந்த வடுகு வைக்கிறாங்கல்ல, அந்த வடுகுல தான் அந்த நெத்திக்கு மேலே ரெண்டு, அதாவது எப்படி சொல்றது, இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த தலை இருக்குல்ல, இந்த இடத்துல ஆரோ மார்க்கில் காமிக்கிற பாருங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் வாரி நடுவில் அந்த கோடு இருக்கும், அதுக்கு தான் வடுகெடுத்தல்வாங்க. அந்த இடத்துல அந்த சிந்தூரத்தை வைப்பாங்க. அதாவது தாங்கள் மங்களமானவர்கள், கணவனை உடையவர்கள், நாங்கள் எப்பொழுதும் மங்களகரமாக உள்ளவர்கள், மாங்கல்ய பலத்தை உடையவர்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதை இவர் காமிக்கிறாரு. சிந்தூரம் வகந்தி கிரீஷந்தி சிந்தூரம் பிரபல கபலி பார தஸ்ய திமிரோபாக விஷட்டு அப்படின்னு அவர் அழகாக அதை பிரித்து காமிக்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மந்திரமும் மறைந்துள்ளது. அது என்னன்றது, ஓம் ஹ்ரீம்
வக்னி வாசினியை நமக அப்படின்ற அந்த சுவாசினியோடைய அந்த மந்திரமும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாரியே மந்திர சாஸ்திரமாகவும் அதை கையாளப்பட்டுள்ளது இந்த ஸ்லோகம். ஓகேங்களா? ஸோ அம்மா உன் தேகத்தின் நடுவில் உள்ள வடிகில் உன் முகத்தின் அழகு சேர்க்கிறது. பால சூரிய கிரணம் போன்று உன் வடிகில் மின்னும் அந்த சிந்தூர வர்ணமான குங்குமமானது உன் அடர்ந்த இருட்டில், அதாவது இந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த கூந்தலுக்கு இருட்டு, அது அஞ்ஞானம். அதன் நடுவே இருக்கக்கூடிய அந்த வடுகில் இருக்கக்கூடிய சிந்தூரம் ஞானம். உதிக்கின்ற அந்த ஞானம் கருமையான அந்த கேசத்திற்கு எதிரில். இதை எப்படி இருக்குன்னா, அப்படியே அந்த அஞ்ஞானத்தில் இருப்பவர்களை எல்லாம் மீன்ஸ் சிறையிடுவது போல உள்ளது. அந்த முகத்தின் அழகு வெள்ளத்தில் கால்வாய் போன்று உனது கேசம் வடிகில் உள்ளது. எங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் நீங்கள் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை இங்க அவர் முடிக்கிறாரு. இதற்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ரி எழுதியிருக்காங்க. நம்ம எல்லா கமெண்ட்ரியும் படிக்கணும்னா நமக்கு 15 நிமிஷத்துல சொல்ல முடியாது. அதனால நான் ஷார்ட்டாக சொல்றேன். மேலும் நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சௌந்தர்யலகரி அண்ணா சுப்பிரமணியம் இருக்காரு. அதே மாதிரி கண்டியூர் மகாதேவ சாஸ்திரிகள் மலையாளத்தில் எழுதியிருக்காரு. அதே போல காஞ்சி மகாபெரிவா அவர் சென்னை சான்ஸ்கிரிட் மயிலாப்பூர் சான்ஸ்கிரிட் காலேஜ் மூலமா அந்த புஸ்தகம் கிடைக்கும். சௌந்தர்யலகரின்னு 13 பாஷ்யம் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலும் இன்னும் கூட உத்தமம். ஏன்னா அது சம்ஸ்கிருத்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு நீங்க எல்லோரும் பாத்திரமாகணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.